தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை ஸ்மார்ட் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் இலவசம். தமிழகத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கனமழை எச்சரிக்கையை சென்னை வானிலை மையம் விடுத்துள்ளது. அதன் அறிக்கை: பூமத்திய ரேகையொட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வந்தது. இதன் காரணமாக நேற்று மாலை தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகையொட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இன்று அதிகாலையில் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுவிட்டது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். பின்னர் அடுத்தடுத்த 48 மணி நேரம் அதே திசையில் நகர்ந்து செல்லும். இதேபோல் குமரிக்கடல் மற்றும் அதையொட்டிய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும், லட்சத்தீவு மற்றும் அதையொட்டிய பகுதிகள் மேல் இன்னொரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுகின்றன. இந்த வானிலை மாற்றங்கள் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் கடலோர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. 9ஆம் தேதியை பொறுத்தவரை மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மற்றும் காரைக்காலுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. 10ஆம் தேதி கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, புதுச்சேரியில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்டும், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை மற்றும் காரைக்காலில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. 11ஆம் தேதியை பொறுத்தவரை கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. 12ஆம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலை நேரத்தில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் நிலவக்கூடும். இன்று பகலுடன் முடிந்த 24 மணி நேர நிலவரப்படி திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் சில இடங்களில் லேசான மழை பெய்துள்ளது என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது.